3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2023லேருந்து 2026 வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் இந்த ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். 2025லேருந்து சப்ளைஸ் வர கஸ்டமர்ஸுக்கும் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸுக்கும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மாவு மில் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் நிறைய பொதுமக்களுக்கு அவங்களுக்கு தேவையான குழம்பு பொடி, மிளகாய் பொடி, மசாலா பொடின்னு எல்லாமே அரைச்சி கொடுப்பது உண்டு. அப்படி அரைக்கிறப்போ அதில் பல விதமான விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண முடியும். சிலவங்க வந்துட்டு இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்லுவாங்க, நைஸாக அரைங்க, இல்லை கொஞ்சம் பாதி திடமாக அரைங்க அப்படின்னு அவங்கவுங்க தேவைக்கேற்ப அவங்க சொல்லி அதை அரைச்சிக்குவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளவும் முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுறதுன்னா நாமளே அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு ஒரு ப்ராடக்டாகவும் அதை கன்வெர்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் மிஸ்டர் கமல் அவர் ஆரம்பித்த பகவதி மாவு மில், இது கோவையில் இயங்குகிறது. இந்த அனுபவங்களை கொண்டு நானும் வந்து இத்தனை ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பொதுமக்களுக்கு நம்ம அரைச்சி கொடுக்கறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணுறேன், பொதுமக்களுக்கும் தேவையான இன்ஸ்டண்ட்டாகவும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற விதத்தில் அவரோட ப்ராடக்டை உருவாக்கியிருக்காரு. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியிலையும் கொண்டு வந்துட்டு இது எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் வந்திருக்கார். அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது, உதாரணத்துக்கு ஒரு மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் அப்படின்னு வெரைட்டியாக நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். என் பேர் கமல், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். 2023லேருந்து பகவதி மில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8220512627. என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், இட்லி பொடி, ரசப்பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, ஆட்டா மாவு, ரைஸ் ஃப்ளாரு. அப்புறம் இந்த வருஷம் 2026ல் ஹெர்பல் ப்ராடக்டாக வந்து சீவக்காய் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். சீவக்காய் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஆட்டா மாவு ஹோட்டல்ஸ்க்கு நல்லா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் ஃப்ளவரும் அதே மாதிரி நல்லா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2026ல் வந்து எனக்கு பிபிஎன் காண்டாக்ட் கிடச்சிது. அதனால் வந்து கேஜே ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருந்தேன். அதிலிருந்து இப்போ நான் வந்து இப்போ பவுச் ரெடி பண்ணி பிபிஎன் மீட்டிங்குக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மந்த்லி வந்து ஆட்டமாகவே ஒரு 100 kgs போகும். ரைஸ் ஃப்ளவர் வந்து ஒரு 400 kgs போயிட்டுருக்கு. நான் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து மினிமமாக அரைச்சி அந்த ஸ்பாட் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதோட சரி, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. என்னோடய எக்ஸ்பீரி டேட்டே வந்து நான் 6 months மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பவுடரில் எந்த கெமிக்கல்ஸோ, நான் காஷ்மீரி மிளகா எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. வீட்டுக்கு எப்படி அரைக்கிறோமோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணி சில்லி பவுடர் அரைக்கிறேன். கொரியாண்டரும் அப்படி தான். மசாலாஸ் வந்து நல்லா டேஸ்ட்டு, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுலேயும் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. நான் நாட்டு கொத்தமல்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஹைப்ரிட் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறதே கிடையாது. மஞ்சள் டேரெக்டாக வந்து ஈரோட்லேருந்து வளைய வச்சு வாங்குகிறேன். விவசாயிகிட்டேருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வீட் மாவு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் வீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணி வீட்டை தயாரிக்கிறதில்ல. வெறும் ஒரு ரிஃபைன் ஃப்ளவர் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி டபுள் வாஷ் பண்ணி அதை புடச்சி அதுக்கப்புறம் தான் நான் மாவாக சேல்ஸ் பண்ணுறேன். சீவக்காவும் அதே மாதிரி தான், நல்லா வாங்கி வெயிலில் காய வச்சு 20 ingredients ஆட் பண்ணி சீவக்காய் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேஜே ப்ராடக்ட்ஸோட லான்ச் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் லான்ச் பண்ணுறேன் ப்ராடக்ட்டை. இதிலேருந்து நான் அப்படியே ஸ்டார்ட் அப் கொடுத்து அதுலேருந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகி மேலே வரைக்கு பிபிஎன் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட்டை வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மினிமம் ஒரு 5 kgலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் 100 gram சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 100 gram வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா டீலர்ஷிப் எடுத்து தாராளமாக பண்ணலாம். நான் ஒயிட் லேபிங் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் உங்களுக்காக. காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8220514627 நம்பர். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா bhagavathi.heritage.mil போட்டு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. மிஸ்டர் கமல் அவர் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும், ஸோ நீங்கள் எப்படி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சாம்பிள் பேக்கெட் கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பல்க் பர்ச்சேஸும் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒயிட் லேபிளிங்கும் நீங்கள் பண்ணி பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதனால் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைகளை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இதே போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க.
அதனால் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தான்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இன்னும் தேவை அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.